தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 29ஆம் தேதி. ஆவியின் பட்டயம். நமக்கு எதிராக பிசாசு கொண்டு வரும் சோதனைகளை எதிர்கொள்ளவும் அழிக்கவும் வேண்டும். சாத்தானுக்கு எதிராக பலமான எதிர்த்தாக்குதல் நீங்கள் நடத்த வேண்டும் என்றால் தேவ வார்த்தையை நாடி செல்ல வேண்டும். வார்த்தையில்தான் பிசாசின் குரல் வலையை வெட்டி வீழ்த்தும் கூர்மையான பட்டயம் உண்டு. வார்த்தையானது பட்டயமாக மாற வேண்டும் என்றால் ஆவியானவரின் ஒத்தாசை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியின் கிரியைகளில் ஒன்று இயேசு சொல்லி இருக்கிறபடி, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். மேலும் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் தன் கரங்களில் வார்த்தையை எடுத்து பிரயோகிக்கும் போது வார்த்தையானது எதிராளியை பலமாய் நசுக்கிவிடும் ஆயுதமாய் மாறிவிடுகிறது. வார்த்தையை வாசிக்காவிட்டால் நம்முடைய போர் தளவாட கிடங்கில் போதிய ஆயுதங்கள் இல்லாது போய்விடும். ஆவியானவரை வார்த்தை என்னும் ஆயுதத்தை பயன்படுத்த அனுமதியாவிட்டால் நமக்கு எதை, எப்படி, எங்கே பயன்படுத்துவது என்று தெரியாமல் போய்விடும். தன்னை ஏமாற்றும்படி வந்த பிசாசானவனுக்கு எதிராக ஆவியின் பட்டயத்தை பிரயோகிக்க இயேசுவால் முடிந்தது. வார்த்தையோடு உங்களுடைய அறிமுகமும் அனுபவமும் தோதோவின் மகனான எலியாசர் தன் பட்டயத்தோடு வைத்திருந்தது போல இருக்க வேண்டும். அவன் எழுந்து பெலிஸ்தேரை தன் கைகள் சலித்து அவன் கைகள் பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் அவர்களை வீழ்த்தினான். அன்று ஒரு பெரும் வெற்றியை தேவன் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தையின் பிரதிபலிப்பாய் நம் வாழ்க்கை மாறும் அளவிற்கு தேவனுடைய வார்த்தை நம் வாழ்வில் அங்கம் வகிக்க வேண்டும். வேதத்தில் கூறப்பட்டுள்ள கடைசி யுத்தத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 19:15 வாசிக்கிறோம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதாகும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.